ஹாய். நம்ம மாடு வாங்கிட்டோன்னு சொல்லி ஆல்ரெடி ஷேர் பண்ணியிருந்த ஷார்ட்ஸில் உங்களுக்கு அது வேலை செஞ்சிட்ருக்கும்போது ஷேர் பண்ணதுங்க. கிட்டத்தட்ட ஒரு வாரம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு வாரத்துக்கு முன்னாடி அந்த அன்னைக்கே மாடு வாங்கி கொண்டு வந்து வீட்டில் கட்டிட்டு தான் அந்த மாட்டு சாலை ஷெட்டு போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேலை செய்ய ஆரம்பித்ததுங்க. அதுக்கப்புறம் பார்த்தா என் குரல் டேமேஜ் ஆயிடுச்சு, சுத்தமாக வாய்ஸ் வராத அளவுக்கு. இப்போவே என் குரல் சுமாராக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஓரளவுக்கு ரெடி பண்ணியிருக்கேன். இஞ்சி டீ, பெப்பர், மஞ்சத்தூளெல்லாம் பாலில் போட்டு குடிச்சு ஓரளவுக்கு. இப்போ ஒரு வாரமாக இந்த மாட்டு பால் தான் குடிச்சிட்ருக்கேன். ஆக்சுவலாக மாடு எங்கே வாங்கினேன், எதுக்காக வாங்கினேன், எப்படி அப்படின்ற எல்லா விஷயத்தையும் ஷேர் பண்ணலான்னு சொல்லிட்டு தாங்க இந்த வீடியோ. என்னோடய பல நாள் கனவுனே சொல்லலாம். ரொம்ப நாள் ஆசைங்க, ஒரு மாடாவது வீட்டில் வாங்கி வைக்கணுன்ட்டு. பட் இன்றைக்கி நிறைவேறிடுச்சு. ஒரு வாரத்துக்கு முன்னாடி அந்த ஆசை நிறைவேறிடுச்சு. ஆனால் 3 மாதம் முன்னாடியே நான் சோளப்பயிரெல்லாம் விதைச்சி விட்டுட்டேன் மாடுக்காகன்னு சொல்லி. ஏன்னா என்னோடய சின்ன பையனும் ரொம்ப க்ரேஸியாக இருந்தான் மாடுன்னு சொல்லிட்டு. ஸோ எனக்காக வாங்குறனோ இல்லையோ அவனுக்காக கண்டிப்பாக வாங்கணும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருந்தேங்க. சரி, வெளியே தான் மாடு வாங்கணும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருந்தேன். எங்கேயாவது ஒரு பக்கம் வாங்கிக்கலாம். அதுவும் ரொம்ப கன்ஃபியூஷனாக இருந்துச்சுங்க. மாடு வாங்கலாமா, கன்றுக்குட்டி வாங்கலாமா அப்படின்னு சொல்லி. ஏன்னா என் வாழ்க்கையில் இதுதான் முதல் வாங்குகிற மாடு. எங்கள் வீட்லேயே அப்பாவோ அம்மாவோ யாருமே மாடு வச்சு வளர்த்துனதெல்லாம் இல்லைங்க. குழந்தையிலேருந்தே தாத்தா பாட்டி வீட்டில் இருந்துச்சு, அவங்க பால் கொடுத்துட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் ஆனால் நாங்கள்லாம் போய் அந்த மாடு கட்டுறது இழுக்கிறது அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் எனக்கு ஞாபகமே இல்லை சுத்தமாக. அப்புறம் வீட்டில் வந்து மாடு வச்சுருந்ததே இல்லை. ஃபஸ்ட்டு நான் எனக்காகன்னு வாங்கின மாடு இது தாங்க. ஒரு வாரம் ஆச்சு. பால் கறக்கவும் இப்போ பழகிட்டுருக்கேன். மாடு பக்கத்தில் போகிறக்கு, மாடு பிடிக்கிறக்கே பயமாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா மாடு பால் கறக்கிற அளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஆகலை, பழகிட்டுருக்கேங்க. ஆனால் ரொம்ப சாஃப்டான மாடு. இந்த மாடு வந்து என்னோடய சின்ன மாமியாரோடதுங்க. சின்னத்தை வச்சுட்டு இருந்தாங்க. ஆக்சுவலாக 2 மாமியார் இருக்காங்க. மாமாவோட 2 தம்பி ஒய்ஃப்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு அத்தை வச்சுருந்தாங்க. அந்த அத்தைக்கிட்டேருந்து இன்னொரு அத்தைக்கு கொடுத்தாங்க. அவங்க கிட்டத்தட்ட ஒரு 2 இயர்ஸ் வச்சுட்டு இப்போ அவங்களுக்கு பால் அதிகமாக இருக்குது. ஸோ வீட்டில் வந்து நிறையவே மாடு இருக்குங்க. 2 அத்தையுமே நிறைய மாடு வச்சுருக்காங்க. ஸோ பால் வீட்டுக்கு அளவாக தான் மோஸ்ட்டாக யூஸ் பண்ணுவாங்க. வெளியே கொஞ்சம் கம்மியாக தான் ஊற்றுவாங்க. அதனால பால் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது வீட்டுக்கு போக அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. நானும் வந்து சோளம்லாம் விதைச்சி விட்டதை பார்த்துட்டு கேட்டுட்டு இருந்தாங்க. ஆமாம், மாடு வாங்குகிற ஐடியாவில் இருக்கேன்னு சொல்லிட்டு தான் இருந்தேன். ஸோ இந்த மாடே வாங்கிக்கோன்னு ஐடியா கொடுத்தாங்க. கிட்டத்தட்ட 1 மாதம் இருக்குங்க அவங்க ஐடியா கொடுத்து இந்த மாடே வாங்கிக்க சொல்லி. அப்புறம் நானும் கொஞ்சம் யோசித்தேன். அப்புறம் டிஸ்கஸ் பண்ணி வீட்டில் சரி வாங்கிக்கலாம் இதுவே அப்படின்னு சொல்லி ஓகே பண்ணி, அதுக்கப்புறமா கொஞ்சம் பயமாகவே இருந்துச்சு. வாங்கினா எப்படி மெயின்டைன் பண்ணுறது, என்ன பண்ணுறதுனால யோசிச்சு, அதுக்கப்புறம் கவு ஷெட், மாட்டு சாலையை வந்து எங்கே போடலாம் அப்படின்னு சொல்லி அதெல்லாம் பிளான் பண்ணிவிட்டு, அப்புறம் ஃபைனலாக சரி வாங்கிடுவோம், இந்த நாள் தான் நல்ல நாள் அப்படின்னு சொல்லி ஷஷ்டி முடியிற அன்றைக்கி சூரசம்மாரத்தன்னைக்கு வாங்கினேன்னு நினைக்கிறேங்க. அந்த அன்றைக்கி கோயிலுக்கு கூட நான் போகலை. அந்த அன்றைக்கி இந்த வேலையெல்லாம் தான் பண்ணிகிட்டு இருந்தேன். மாடை வாங்கி கட்டிட்டு மாட்டு சாலையை க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஃபுல்லாக கல் கொட்டி வச்சுருந்தாங்க. ரொம்ப பதவலாக இருந்துச்சுன்னா மாடு கட்டுறதுக்கு நல்ல இடம் இல்லை அப்படின்னு சொல்லி எல்லோரும் சொன்னனால, முக்கியமாக சின்னத்தைக்கு மாட்டில் வேலை செய்கிறக்கு ஒரு ஆள் இருக்காங்க. அவங்க வந்து எல்லா ஹெல்ப்புமே பண்ணாங்க. அந்த அண்ணா தான் எனக்கு எல்லா ஐடியாவும் கொடுத்து எப்படி பண்ணுறது எல்லாமே ஷேர் பண்ணிட்டே இருக்காங்க. ஸோ அந்த ஐடியாஸ் எல்லாம் வச்சு நானும் கொஞ்சம் ஐடியா பண்ணி இந்த மாட்டு சாலையும் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். மாடும் வந்து இப்போது பால் கறக்கிறதுலேருந்து எல்லாமே அந்த அண்ணா ஹெல்ப் பண்ணிகிட்ருக்காங்க. ஆக்சுவலாக கேஷ் எல்லாம் எதுவும் கொடுக்கல. நான் வெளியே வாங்கியிருந்தேன்னா கண்டிப்பாக அமௌண்ட் கொடுத்தா வாங்கியிருப்பேன். நான் அத்தைக்கிட்ட சொன்னேன், நான் வெளியே வாங்கியிருந்தேன்னா கேஷ் கொடுத்தா வாங்கியிருப்பேன். ஸோ நீங்கள் எவ்வளோனாலும் சொல்லுங்கள், நான் பே பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லி 1001 ரூபா மொய் மட்டும் வச்சு, 1001 ரூபா சும்மா, ஏன்னா வெறும் மாடாக வாங்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு பணம் கொடுத்துட்டு வாங்கிட்டேன். பட் அவங்க இன்னும் சொல்லலை எவ்வளோ அமௌண்ட்டுன்னு சொல்லி. மாடுக்கு சொன்னால் நான் அது பே பண்ணிக்கலாம். பட் இப்போதைக்கு ஃப்ரீயாகவே பிடிச்சிட்டு வந்துட்டேங்க. அப்படின்னா 1001 ரூபா மட்டும் கொடுத்து, இன்னும் ஷெட்டு ரெடி பண்ணல. எனக்கு இதுக்கே ஜேசிபி விட்டு எல்லாம் க்ளீன் பண்ணுறக்கே கிட்டத்தட்ட 15,000 ரூபா செலவாயிடுச்சு. ஒரே ஒரு மாடு ஆசைக்காக வளர்த்தணும் அப்படின்னு சொல்லி
வாங்கியிருக்கேன். பட் அதுக்காக நீ எவ்வளோ செலவு பண்ண போகிறேன்னு தெரில. இது வரைக்கும் ஒரு பாசிட்டிவ் கமெண்ட் கூட என்னை சுற்றி வரலைங்க. சொந்தக்காரங்கலேருந்து தெரிஞ்சவங்கலேருந்து மாடு வச்சுக்கிறது ரொம்ப கஷ்டம், படாத பாடு பட போகிறேன், இதெல்லாம் தேவையில்லாத வேலை அது இதுன்னு தான் நிறைய கமெண்ட் பண்ணியிருக்காங்க, நிறைய சொல்லியிருக்காங்க ஃபீட்பேக்கை. பார்க்கலாங்க. ஒரு வாரம் தான் இருக்குது, ஓரளவுக்கு சமாளிச்சிட்ருக்கேன். இனி போக போக தான் தெரியும் எந்த அளவுக்கு மாடை பார்த்துக்க முடியுது, என்னால் சமாளிக்க முடியுதுன்னு. ஃப்யூச்சரில் வீடியோ ஷேர் பண்ணுறேங்க. யாராவதுக்கு இந்த மாதிரி மாடு வாங்கணும்னு ஆசைப்பட்டு பயந்துட்டுருக்கீங்கன்னா ஒரு ட்ரை கொடுத்துருங்க. எதுவாக இருந்தாலும் ட்ரை பண்ணி பார்த்தா தான் தெரியும். அதுவும் இல்லாமல் விவசாயம், இந்த உயிரினங்களை வளர்த்துறது எதுவாக இருந்தாலும் நம்ம நிறைய எஃபர்ட் கண்டிப்பாக போட்டு தாங்க ஆகணும். வேறு வழி இல்லை, ரொம்ப ஈஸியாலாம் வேலை செய்ய முடியாது. விவசாயத்தை நேசிக்கிறோன்னா கண்டிப்பாக நம்மளுக்கு இதுவுமே ஜுஜுபியாக தான் தெரியும், சமாளிச்சிடலாம். ஓகேங்க, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை.